Hey hi guys, welcome back to my channel. ஸோ மார்னிங் 5:30 ஆகிடுச்சு. ஸோ வியூ நல்லா இருந்துச்சு. வேவை கேப்சர் பண்ணிவிட்டு என்னோடய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் கிளம்ப வேலை இருந்துச்சு. ஸோ கிளம்பிட்டோம். இது ஃபுல்லாக டேட்ஸ் மரம் தான். இங்கே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. இங்கே மட்டும்தான் அதை பார்க்க முடியும். ஸோ அதனால் கேப்சர் பண்ணிக்கிட்டேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் இது இந்தியன் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. எல்லாமே சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படி ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அப்படின்னு. நான் எப்பயுமே தனித்தனியாக தான் செய்வேன். ரைஸ் தனியாகவும் கிரேவி தனியாகவும் செஞ்சதுக்கப்புறமா சேர்த்து தம்முக்கு விட்டுருவேன். தம்முலேருந்து இறக்கியாச்சு. சுடு சுடாக பிரியாணி சர்வ் பண்ணி சாப்பிட்றது அது வேறு ஒரு டேஸ்ட்டு. எப்பயுமே எனக்கு எப்பயுமே பிரியாணி இப்படி தனித்தனியாக ரைஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அஃப்கோர்ஸ் பிரியாணி இருக்கணும் அப்படின்னா சைடில் இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் பிரியாணிக்கு பர்ஃபெக்ட் மேட்ச்சு. ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் எதுவும் இல்லை. ஸோ நான் சாக்லேட் எடுத்துக்கிட்டேன். நான் எப்பயுமே சாக்லேட் லவர் தான். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் கழித்து நெயில் பாலிஷ் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிறது இந்த 2 கலர் மட்டும்தான். இங்கே ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தின்றதுனால ஒரு ஆசைக்காக 2 கலரை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தோணுச்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ் ஒரு 2 டேஸ் தான் என் கையில் இது தங்கும். அதுக்கப்புறம் நானே ரிமூவ் பண்ணிடுவேன் எப்படியுமே. ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற பாகிஸ்தானி நான் பீட்சா பேஸ் மாதிரி இருந்துச்சு. புதுசாக பார்த்தேன். ஸோ எனக்கு ப்ரான் எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கடாய் ப்ரான் வித் பாகிஸ்தானி நான் போட்டிருந்தோம். இங்கே இருக்கிற சர்விங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடாயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க கடாய் ப்ரான் போட்டதுனால. இது வந்து ஃபைனல் டச்சுக்கு ஸ்வீட் ஆர்டர் போட்டிருந்தோம். அது அவங்க ஊர் ஸ்டைல் போல். பட் நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்கே இதெல்லாம் வாங்கினேன். ஒரு மால் போயிருந்தோம். அங்கே இதெல்லாம் வாங்கினேன். எனக்கு இது போட்டோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்யூட்டாக இருந்துச்சு என் கைக்கு. அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். இந்த லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன். லிப் கிளாஸ் ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் வந்து ஒரு கொரியன் பிராண்டு மோமோஸோன்ற ஒரு ஷாப்பு. நான் அங்கேயே எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் வாங்கினேன். பட் இருந்தாலுமே வந்து எப்போடா வீட்டுக்கு போய் இதெல்லாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே ஓப்பன் பண்ணி உட்காந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து லிப் கலர் சேஞ்ச் ஆகும். லைட் பிங்கிஷ் ஆகும். இது பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது கலர் சேஞ்சிங் லிப் கிளாஸ் இது. நெக்ஸ்ட் இது ஒரு ஆரஞ்சு ஷேடு. ரெண்டுமே காம்போ பண்ணி பேர் பண்ணால் சூப்பராக இருக்குது. இது என் கைக்கு போட்டு பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. அதனால தான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியுதா? லைட் பிங்கிஷ் கலரில் வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.